இனிய நண்பர்களே, வணக்கம். அறிவோமா இன்று ஒரு திருமந்திரம். என் வரிசையில் இறைவனின் பெருமையை இன்றைய சிந்தனையாக திருமூலர் காட்டும் என் கணித ஆன்மீகம் ஒன்று. ஔவையார் எண்களை அடுக்கி பாடியது போல திருமூலர் இந்த பாடலில் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் எண்களுக்குள் அடக்கியிருக்கிறார். ஒன்று அவன் தானே என்று தொடங்கும் இந்த பாடலில் கடவுள் என்பவன் ஒரு பேராற்றல் என்பதை விளக்குகிறது. விஞ்ஞானம் இன்று தேடும் வெறுமை அல்லது டார்க் மேட்டர் என்பதை அன்றே திருமூலர் ஆகாயம் என்னும் 5 வென்றனன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது பாடலை படிப்போம். ஒன்று அவன் தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பற் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8. இதன் பொருள் விளக்கம்: 1 இறைவன் ஒருவனே பதி, அவன் ஒருவனே ஆணுமாய் பெண்ணுமாய் அழியுமாய் நிற்கின்றான். 2 அவன் அருட்சக்தி, சிவம் சக்தி ஆக அருள் மற்றும் பர அருள் என 2 நிலைகளில் நம்மை ஆட்கொள்கிறான். 3 மும்மூர்த்திகளாகவும் முக்குணங்களாகவும், அதாவது சாத்வீகம், ராசதம், தாமதம், மும்மலங்களை ஆணவம், கண்மம், மாயை போன்றவற்றை நீக்குபவனாகவும் நிற்கின்றான். 4 வேதங்களாகவும் வாழ்வியல் நிலைகளாகிய அறம்பொருள் இன்பம் வீடு ஆகவும் உணர்த்தியிருக்கிறான். 5 ஐம்புலன்களை வென்றவன், 5 தொழில் படைத்தல் முதல் அருளல் வரை புரிபவன், 5 பூதங்களின் தலைவன். 6 ஆராதார சக்கரங்களிலும் 6 வகை சமய ஞானங்களாகவும் விரிந்திருப்பவன். 7 தாதுக்களால் ஆன உடலை கடந்தவன், 7 உலகங்களையும் கடந்து மேலான நிலையில் நிற்பவன். 8 நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன் மற்றும் ஆன்மா என எண் குணங்களாய் அட்டமூர்த்தமாய் நிறைந்திருப்பவன். இப்படி எண்ணிக்கையில் கூட கடவுளை எண்ணி பார்த்து அதை பாடலாக வடித்து காட்டியிருக்கிறார். இப்படி எண்ணி எண்ணி இறைவன் பெருமையை நிலைத்து நிற்கச் செய்கிறார். அதாவது இறைவன் எங்கும் நிறைந்தவன், எண்ணுதற்கு அரியவன், எல்லாவற்றையும் கடந்தவன், அந்த ஒருவனே நமக்குள் எட்டாகி படர்ந்திருக்கின்றான் என்று மெய்யானம் அதுவே என்பதையும் இந்த பாடலில் நிறைவாக சொல்லியிருக்கிறார் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன்.